இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா வந்து ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராடக்ட்டான அவேர்னஸ் வீடியோ. அதாவது நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ரமோஷனோ, இல்ல வந்து ப்ரமோஷனோ, இல்ல ரிவ்யூவோ அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ராடக்ட்ட எப்படி செக் பண்றது? அது இந்த ப்ராடக்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து சொல்லப் போறேன். பொதுவாவே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ரிசர்ச் பண்ணுவோம். அதாவது காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு, குவாலிட்டி, குவான்டிட்டி அந்த மாரி நம்ம வந்து நெறைய வந்து ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து சில இதே கம்பெனி பேர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட்ஸும் இருக்கிறது நம்ம வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு இந்த டப்பா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, நான் இந்த ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2, 3 சைட்ல வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்த்து தான் கடைசியில வந்து நமக்கு வந்து ஃபைனலா வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன். இந்த ப்ராடக்ட்டுக்கான எந்த ஒரு ப்ரமோஷனோ, ரிவ்யூவோ வந்து கிடையாது. இது வந்து ஒரு முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம வந்து எப்படிலாம் அவேரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் நான் வந்து அமேசான்ல செக் பண்ணி பார்த்தேன். அமேசான்ல செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட்க்கான பிரைஸ் இருக்கும், அந்த டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதர் வெப்சைட்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கும்போது இந்த வெப்சைட் மீஷோல வந்து செக் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த ப்ராடக்ட் வந்து சிமிலரா இருக்கு. ஆனா வந்து இந்த மேல வந்து நேம் மட்டும் பிராண்ட் நேம் மட்டும் நமக்கு வந்து கெவிஷெட் ப்ளே இல்லாம வேற ஏதோ நமக்கு வந்து ப்ராடக்ட் நேம் வந்து குடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு படி மேல நமக்கு வந்து மீஷோல பார்த்தீங்க அப்படின்னா, சேம் டிட்டோல வந்து அப்படியே அச்சசலா வந்து அதே பிராண்ட் மாரியே குடுத்துருக்காங்க. இதுல வந்து நெறைய பேர் வந்து ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குது. அந்த மாரி வந்து ரிவ்யூவும் குடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு இந்த அண்டர் ஆர்மர் ரோல் ஆன் மட்டும் இல்லாம, இந்த கம்பெனி ப்ராடக்ட்ல நமக்கு பாடி வாஷ் இந்த மாரி வந்து நெறைய வந்து இந்த மாரி வந்து டூப்ளிகேட் வந்து போடுறாங்க. பிரைஸ் கம்மியா வந்து குடுத்துருக்கனால மக்களும் வந்து இத வந்து வாங்குறாங்க. ஸோ பேக் டூ த வீடியோ. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த மேனுஃபேக்சரர் யாரு? அந்த சப்ளையர் யாரு? அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணணும். ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து அமேசான்ல செக் பண்ணேன். மீஷோலயுமே செக் பண்ணேன். ஸோ அமேசான்ல டீடைலா இருந்துச்சு. மீஷோல வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டீடைல் வந்து கிடைக்கல. ஸோ 2, 3 ப்ராடக்ட் வந்து இருந்துச்சு சிமிலரா. அது எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுல எதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சர் டீடைல் வந்து கரெக்ட்டா இல்ல. எல்லா ப்ராடக்ட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நேம் வந்து மேனுஃபேக்சர் நேம் இருக்கு. சில இதுல டீடைல்ஸே கிடைக்கல. சரி, ஓகே, நம்ம வந்து அமேசான்ல உள்ள அந்த மேனுஃபேக்சர் டீடைல்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இவங்க தான் இந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த மேனுஃபேக்சர் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரூஃப்மே வந்து கிடைச்சுச்சு. ஸோ ஒரு வழியா நான் இப்படி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்கு. அதே பேர்ல கூட இருக்கு. அந்த மேனுஃபேக்சர் டீடைல்லாம் செக் பண்ணாம, அந்த ப்ராடக்ட் டீடைல்லாம் செக் பண்ணாம, அந்த பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால வந்து வாங்கிடுறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அத்தரைஸ்ட் டீலர் யாரு, மேனுஃபேக்சர் யாரு, இந்த மாதிரி ப்ராடக்ட் டீடைல்ஸ்னா கொஞ்சம் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குனீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த பயன் வந்து உங்களுக்கு வந்து முழுமையா கிடைக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆன்லைன் சைட்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்ல, எந்த டீடைல்ஸும் கிடைக்கல அப்படின்னா, அந்தந்த ப்ராடக்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அதுல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிரைஸ் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் மூலமா வந்து எத்தனை பேர் வந்து ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல. ஆன்லைன்ல அடிக்கடி ஷாப்பிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த டீடைல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.